தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருவாரூர்ல இடைத்தேர்தலா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஷாக் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்திரலாமா? திருவாரூர்ல சட்டமன்ற தொகுதியில வின் பண்ணி இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பூண்டி கலைவாணன் அவங்க தான். அவங்கள ராஜினாமா பண்ண வச்சுட்டு அந்த இடத்துல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நிக்க வைக்கலாமா அப்படின்ற மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பெரும் தலைகள்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இப்ப திருவாரூரை பொறுத்த அளவுல நீங்க பாத்தீங்கன்னா அது டிஎம்கே உடைய கோட்டை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏற்கனவே வந்து 8 தொகுதியில இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம நிறைய இதுல பேசிட்டு தான் இருக்கிறோம். அம்பாசமுத்திரம், தாராபுரம், பெருந்துறை, இது மாதிரி நிறைய தொகுதிகள் இப்ப ரீசெண்டா விராலிமலை, கரூர் இதெல்லாம் ஆட் ஆயிருக்கு. இதோட இல்லாம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ண திருச்சி கிழக்கு, சோ இத்தனை தொகுதியில இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கிற இந்த நேரத்துல திருவாரூர்லயும் இடைத்தேர்தல் நடக்கலாம், திருவாரூர்லயும் இடைத்தேர்தல் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்ப திருவாரூர் பாத்தீங்கன்னா பொதுவா இது டிஎம்கே உடைய கோட்டை தான். அதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவங்க தான். அவங்களுடைய பிறந்த ஊர் அது, பூர்வீக கிராமம் அங்க இருக்கிறதுனால அவங்களுடைய கோட்டையா தான் திருவாரூர் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த திருவாரூர் மாவட்டத்துல கிட்டத்தட்ட 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அங்க எல்லாத்துலயுமே வந்து டிஎம்கே தான் வருவாங்க, இல்லைன்னா டிஎம்கே உடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம் இவங்க வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க 1971 இருந்து எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா 14 வாட்டி திருவாரூர்ல டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. 10 வாட்டி தொடர்ந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய வெற்றி தான் இது. 4 தடவை அந்த இடத்துல கம்யூனிஸ்ட் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. சோ இந்த 10 தடவையுமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்க எக்ஸாம்பிள் பாக்கணும்னா 1996 இருந்து நடந்த சட்டமன்ற தேர்தல் ஃபுல்லாவே திருவாரூர்ல திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிச்சிட்டு வர்றாங்க. 96, 2001, 2006, 2011, 2016, 2018 கூட ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு. ஏன்னா 2018 முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய இறப்பினால அந்த தொகுதிக்கு சட்டமன்ற தேர்தல், அதாவது இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த இடைத்தேர்தல பூண்டி கலைவாணன் அவங்க நின்னாங்க. அவங்க நின்று அந்த இடத்துல ஜெயிச்சாங்க. சோ அதை தொடர்ந்து 3 வாட்டி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. 2018 இடைத்தேர்தல, 2021 சட்டமன்ற தேர்தல்ல, இப்ப லாஸ்டா நடந்த ஏப்ரல் மாசம் நடந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல பூண்டி கலைவாணன் அவர்கள் தான் வந்து வின் பண்ணாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திருவாரூர் அப்படின்றது டிஎம்கே உடைய கோட்டை அப்படின்றத யாராலையுமே வந்து மறுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்களை எலெக்ஷன்ல நிக்க வைக்கணும், இடைத்தேர்தல்ல அவரை வந்து கொண்டு வரணும், அவரை ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இவங்க தாராபுரம் தொகுதியோ இல்ல பெருந்துறையோ மதுராந்தகமோ அம்பாசமுத்திரமோ இது மாதிரி தொகுதிகளை ஏன் சூஸ் பண்ணல? இப்ப கூட ரீசெண்டா கரூர், விராலிமலை 2 தொகுதிகள் ராஜினாமா நடந்துச்சு இல்லையா? அதையும் அவங்க சூஸ் பண்ணல. திருச்சி கிழக்க ஏன் சூஸ் பண்ணல? இப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. சோ இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அம்பாசமுத்திரம், தாராபுரம் இதெல்லாம் வந்து அதிமுகவினுடைய கோட்டைன்னு சொல்லலாம். அதிமுகவினுடைய செல்வாக்கு, அதிமுகவினுடைய வாக்கு வங்கிகள் தான் அங்க வந்து அதிகம். திருச்சி கிழக்குல கூட இப்ப டிவிக்கு அவங்க தான் வந்து வின் பண்ணாங்க. சோ திருச்சி கிழக்குல மட்டும்தான் இடைத்தேர்தல் நடக்க இருந்துச்சு. இப்ப பொதுவா எலெக்ஷன் முடிஞ்சு இடைத்தேர்தல் நடக்கும். இது வந்து இதுக்கு முன்னாடியும் வந்து நடந்திருக்கு. ஜெயலலிதா அம்மா அவங்களே வந்து 2 தொகுதியில நின்று ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணாங்க, இடைத்தேர்தல் நடந்துச்சு. என்ன ஒரு தொகுதி இல்ல 2 தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கும். ஆனா இந்த வாட்டி இத்தனை தொகுதிகள் நடக்கு, இந்த 8 அப்படின்றது இன்னும் கூட நிறைய ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கணக்கு, ஒரு கணிப்பு இருக்குது. ஆனா என்ன ஆனாலும் இந்த இடைத்தேர்தல் நடக்கும்போது ஆளுங்கட்சியில தான் இருக்கிறவங்க தான் வின் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு எழுதப்படாத தீர்வு, எழுதப்படாத விதி ஒண்ணு இருக்குது. சோ அதனால திருச்சி கிழக்குல டிவிக்கே தான் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அப்பையில இருந்தே வந்து அவங்க எப்ப ராஜினாமா பண்ணாங்களோ அப்பையில இருந்தே அந்த கருத்து வந்து ஓடிட்டு இருக்கு. சோ இந்த தொகுதி எல்லாம் வேண்டாம், நம்மளுடைய மாஸ் தொகுதி எது? திருவாரூர் தான். ஏன்னா டிஎம்கேவினுடைய மாஜி முதல்வர், முன்னாள் முதல்வர் கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த இடத்துல 2 வாட்டி அவங்க அந்த இடத்துல வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2011 அப்புறம் 2016 இந்த 2 வருஷமே கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் நின்று அவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க இல்லையா? சோ அதை தொடர்ந்து இப்ப கலைஞர் கருணாநிதி அவங்களுடைய மகனான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவங்கள நிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏன்னா இப்ப சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய மகன் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க தான் இப்ப வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. எதிர்கட்சியில பயங்கரமா கேள்விகள் கேட்டுட்டு நாட்டுக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் என்ன எப்படி பேசணும் அப்படின்றதையும் தெரிஞ்சு அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதற்கு முதல்வர் வந்து சரியான பதில் ஈடு கொடுக்கல அப்படின்னா கூட இவங்க சைட்ல எதுவுமே பண்ணல. அதாவது
முதல்வர் வந்து பதில் கொடுக்கலனா கூட இவங்க சைடு அதை வந்து ஒரு கம்ப்ளைண்டா வைக்கிறாங்க. அதே மாதிரி ஊழல் நடந்தாலும் சில தப்புகள் நடந்தாலும் எதிர்கட்சி அவங்களுடைய வேலையை கச்சிதமா செய்யறாங்க. ஆளுங்கட்சியை வந்து குறை அதிகமா சொல்றாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்ட வேண்டியதுதான் எதிர்கட்சியினுடைய பிரதான வேலை. அதை வந்து அவங்க கரெக்டா செய்யறாங்க. ஆனா எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு ஆளுங்கட்சியில இருந்து பதில் வருதா அப்படின்னு கேட்டா அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லணும். துறை சார்ந்த அமைச்சரை கேள்வி கேட்டா துறை சார்ந்த அமைச்சர் பதில் சொல்றாரா அப்படின்னு கேட்டா அதுவும் அந்த இடத்துல இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரீசெண்டா பார்த்தோம். ஏன்னா நம்ம ஒரு துறை அமைச்சர் கேள்வி கேட்டோம்னா அங்க வேற துறையில இருக்கக்கூடிய அமைச்சர் பதில் சொல்றாங்க. அதிகமாக பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அவங்க பதில் சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா அதவர்ஜினா அந்த அமைச்சர் வந்து பதில் சொல்றாங்க. சோ இவங்களுடைய டாக் தான் அங்க அதிகமா இருந்துச்சு. முதலமைச்சர் வந்து 3வது நாளாக பேசினாங்க. அப்படியே அவங்க பேசும்போது கூட அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி எந்த பேச்சும் இல்ல. பெண்கள் பாதுகாப்போ இல்ல சட்டம் ஒழுங்கு பாதுகாப்போ இல்ல காவேரி நீர் தொடர்பான அந்த அணை மேகதாது அணை தொடர்பான ஒரு சட்டமோ அது மாதிரி எதுவுமே இல்ல. உருப்பட்ட மாதிரியான பேச்சு இல்ல. பிரயோஜனம் இல்லாத பேச்சு தான் இருந்துச்சு. அப்பாவை காணும் அப்படின்ற அந்த குட்டி ஸ்டோரியாக இருக்கட்டும், நான் ஒரு சைகை பண்ணிக்கவான்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல ஒரு ஆக்ஷன் பண்ணாங்க இல்லையா, அது வந்து மு.க. ஸ்டாலின் அவங்கள பழி வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தேர்தலுக்கு முன்னால காங்கிரஸ் கூட கூட்டணி முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க முடிஞ்சதுன்ற மாதிரி ஒரு சைகை காட்டுவாங்க. சோ அதுக்கு பழி வாங்குற விதமா அதை இமிட்டேட் பண்ற விதமா தான் இப்ப இருக்கக்கூடிய தவேகாவுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் பேசப்பட்டு வந்துச்சு. அதுவும் இல்லாம அப்பாவை காணும் அப்படின்னு அவர் பேசினதுனால திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலினை கண்டிப்பா ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில நிக்க வைக்கணும், நிக்க வச்சு நம்ம வின் பண்ண சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி திமுக நிறைய பேர் வந்து பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதன் தொடர்ச்சியாக இப்ப திருவாரூர்ல யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பூண்டி கலைவாணன் அவர்கள். அவங்களுக்கும் வந்து அங்க பயங்கர மாசு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 93,000க்கும் மேல அவங்க வந்து வாக்குகள் வாங்கி தான் அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களை எதிர்த்து நின்னவங்க டிவிகே சார்ந்த வீரமணி அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட 70,000 அந்த மாதிரி வாக்கு வித்தியாசம் 70,000க்கும் மேல வாங்கியிருந்தாங்க. சோ அந்த வாக்கு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா 18,000க்கு மேல இருந்துச்சு. பூண்டி கலைவாணன் அவர்கள் தான் வின் பண்ணி இருந்தாங்க. சோ இப்ப திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவங்கள திருவாரூர்ல நிக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இதை விட அதிகமா அவங்க ஓட்டு வாங்குவாங்க. ஓட்டு வாங்கினதோட மட்டும் இல்லாம சட்டமன்றத்துக்கும் அவங்க போவாங்க. அதற்கப்புறம் வந்து 2 பேரையுமே அப்பா அண்ட் மகன் 2 பேரையுமே வந்து சமாளிக்க ஆளுங்கட்சிக்கு திராணி இருக்குமா அப்படின்ற மாதிரியும் எதிர்கட்சிகள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஒருவேளை திருவாரூர் பூண்டி கலைவாணன் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ராஜினாமா பண்ண வச்சுட்டு திருவாரூர் தொகுதியில திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவங்கள நிக்க வச்சா அவங்க அதிகமான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. ஆனா டிவிகே காரங்க என்ன சொல்றாங்க, அப்பாவை காணுன்னு சொன்னோன்னதான் இவங்களுக்கு வந்து கோபம் வந்துடுச்சு. இதை வந்து அன்னைக்கே நீங்க பண்ணிருக்கலாம் இல்லையா. இப்ப கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் தோத்தது யாராலையுமே ஏத்துக்க முடியலதான். ஈவன் அன்னைக்கு அவங்களுடைய கண்களே கூட ரொம்பவே வந்து இதா இருந்துச்சு. அவங்களே பார்க்க முடியல. அவங்களுடைய தோல்வியை யாராலையுமே ஏத்துக்க முடியலதான். தலைவரே தோத்துட்டாரா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவங்கலாம் கூட குலுங்கி அழுதாங்க. ஏன்னா கொளத்தூர் தொகுதியை அந்த அளவுக்கு மேம்படுத்தி வச்சிருந்தாங்க முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த தொகுதியில எல்லாமே ஹைஃபையா இருந்துச்சு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அளவுக்கு தரம் வாய்ந்த ஹாஸ்பிட்டல், பார்க், இது மாதிரி நிறைய அந்த தொகுதியில மேம்பாட்டு திட்டங்கள் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அந்த தொகுதியில அவர் தோத்துட்டாரு அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருந்துச்சு. ஏத்துக்கவே முடியல அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த தொகுதியில ஜெயிச்ச வி.எஸ். பாபு இன்னைக்கு அந்த தொகுதியை எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா இப்ப ரீசெண்டா கூட சொன்னாங்க, அங்க ஒரு பார்க்ல இருக்கக்கூடிய குளங்கள்ல நிறைய கலர்ஃபுல் ஃபிஷ்லாம் இருக்கும். அது பார்க்கவே அழகா இருக்கும். மனசுக்கு நிம்மதி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த பார்க்கு. ஆனா என்னைக்கு டிஎம்கே தோத்துச்சோ, எலெக்ஷன் ரிசல்ட் என்னைக்கு வந்துச்சோ, அந்த மே 4ஆம் தேதியில இருந்தே அந்த பார்க் சரியில்லைன்றாங்க. இது வந்து நம்புறதா என்னன்னு தெரியல. ஆனா மக்கள் வந்து டைரக்டா போய் காமிக்கிறாங்க. இங்க வந்து ஒழுங்கா சுத்தம் பண்ணல இந்த குளத்தை. இங்க நிறைய கலர்ஃபுல் மீன்ஸ், வண்ண மீன்கள்லாம் இருக்கும். இப்ப வந்து அது இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த சாக்கடை தண்ணி வந்து குளத்துல போகுது. சோ துர்நாற்றமும் வீசுது. இப்ப இருக்க சட்டமன்ற தொகுதி வி.எஸ். பாபு அவர்கள் வந்து இதை சரியா கவனிக்கல, குளத்துல வந்து சரியா கவனிக்கல அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ டிவிகே காரங்க ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் உங்களுக்கு வந்து தெரியுதா, நீங்க தோத்துட்டோம்னு சொன்ன மறுநாளே நீங்க பூண்டி கலைவாணன் அவர்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டு இடைத்தேர்தல் வைக்கிறோம், நாங்க வந்து நிக்கிறோம், வின் பண்றோம், சட்டமன்றத்துக்கு மாசா போறோம் அப்படின்னு நீங்க பண்ணிருக்கலாமே. சட்டமன்றத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்பாவை காணும்னு சொன்ன உடனே நீங்க வந்து இந்த பிளான் பண்றீங்களான்ற மாதிரி
அவங்களும் ஒரு பக்கம் கேள்வி எழுப்பிக்கிட்டு வர்றாங்க. ஆனா திமுக தலைவர் இதுக்கு இன்னும் உடன்பட்ட மாதிரி தெரியல. ஆனா திமுகல இருக்கக்கூடிய பெரும் தலைகள் அவங்களுடைய விருப்பமா தான் இது இருக்கு. ஏதாவது ஒரு தொகுதியில நம்ம தலைவரை நிக்க வச்சு நம்ம ஜெயிக்க வைக்கணும், சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரு குறிக்கோள் மாதிரி தெரியுது. மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, இதை வந்து அவர் ஒத்துப்பாரா? ஆனா திருவாரூர்ல மு.க. ஸ்டாலின் அவங்க நின்னாங்கன்னா கண்டிப்பா வந்து ஜெயிப்பாங்க. ஏன்னா அந்த பக்கத்துல இருக்க தஞ்சாவூர், கும்பகோணம் இதெல்லாம் கூட டிஎம்கே கோட்டைன்னு சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல விசில் புரட்சி தான் அதிகமாக இருந்துச்சு, விசில் சத்தம் தான் அதிகமா கேட்டுச்சு. தஞ்சாவூர்ல கூட விசில் தான் வந்து ஜெயிச்சுது, அதாவது டிவிக்கே தான் வந்து ஜெயிச்சாங்க. இதுதான் வந்து அந்த ஊர் ஆளுங்களுக்கே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இளைஞர்கள் ஓட்டு அங்க நிறைய காலேஜஸ் இருக்கிறதுனால மாணவர்கள் மாணவிகள் இவங்க ஓட்டு அதிகமா இருந்துச்சு, அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. திருவாரூர்ல அந்த விசில் சத்தம் கேட்கல, சூரியன் மட்டும் தான் உதிச்சுது. 10 வருடங்களாகவே 10 வருடங்களுக்கு மேலாகவே சூரியன் மட்டும் தான் அங்க உதிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால பூண்டி கலைவாணன் அவர்களை விட மாஸ் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. சோ முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இப்ப திருவாரூர் தொகுதியில சட்டமன்ற தொகுதியில நின்னாங்க, இடைத்தேர்தல் வர வச்சு அங்க நின்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க வின் பண்ணிடுவாங்க, சட்டமன்றத்துக்கு அவங்க போகலாம், போய் வேற லெவல்ல மாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஎம்கே காரங்களுடைய வியூகமா இருக்கு. ஆனா தலைமை இதுல எந்த அளவுக்கு முடிவெடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல. ஆனா கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். பூண்டி கலைவாணன் அவர்கள் ரிசைன் பண்ண போறாங்களா, அந்த இடத்துல எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் நிக்க போறாங்களா என்ன அப்படின்றது கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது வரைக்கும் நாம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி அரசியல் அப்டேட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.